விரும்புகிறேன். இந்த மாதத்துக்குரிய ஒரு வாக்குத்தத்த செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வரும்படி விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. ஆபகுக் எழுதின புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம். ஆபகுக் எழுதின தீர்க்கு தரிசன புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 17 19 வசனங்கள் வரைக்கும் நான் வாசித்து அதிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. புக் ஆஃப் ஆமென் சோதர ஆபகுக் சாப்டர் 3 verse 17 to 19. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் ஒன்றும் இல்லாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவரின் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். எத்தனை பேர் கரம் உயர்த்தி ஆமென் சொல்றீங்க? இந்த மாதத்தினுடைய ஒரு நல்ல ஒரு வசனத்தை இன்னைக்கு நாம் கேட்க இருக்கிறோம். வசனம் ஆமென். ஆபகுக் என்கிற இந்த தீர்க்கதரிசி ஆமென் தேவன் சொன்னதான எல்லா தீர்க்கதரிசி வசனங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது அதனுடைய முதல் அதிகாரத்தில் இருந்து அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் அதிகாரங்கள் எல்லாம் நீங்கள் வாசிக்கிற பொழுது எல்லாம் ஆமென் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா ஐயோ 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 என்று சொல்லி 7 விதமான ஆமென் ஐயோ என்கிறதான பதத்தில் ஆபகுக் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசன வசனங்களை நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆனால் அதை முடிக்கிற பொழுது தீர்க்க தரிசனம் எழுதின அதே ஆபகுக் தீர்க்கதரிசி அதனுடைய முடிக்கிற தருணத்தில் வருகிற பொழுது ஆமென் சோதரம் அவன் எழுதுகிறதான கர்த்தருடைய வசனம் ஆமென் இது எல்லாம் கேட்ட பொழுது 16வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று. ஆமென். அந்த சத்தத்திற்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் கொண்டது, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோடு கூட எதிர்க்கும் ஜனங்கள் வரும் பொழுது இக்கட்ட நாளில் இளைப்பாறுதல் அடைவேன். எனக்கு எதிராய் எழும்புகிற ஆமென் ஜனங்களுக்கு நடுவில் இக்கட்டு நாளில் ஆமென் நான் இளைப்பாறுதல் அடைவேன். இதைத்தான் ஆமென் சொல்ற இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு. இக்கட்டு நாளில் நம்மை இளைப்படைய பண்ணுகிற கர்த்தர் சோதரம் அவன் எழுதுறான் பாருங்க. அவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து இந்த இடத்துல அவன் எழுதுகிறான். முதலாவதாக அவன் சொல்றான், என்னுடைய ஜீவிதத்திலே அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் என்று சொல்லி. அத்திமரம் என்பது உலகத்தினுடைய யூத கோத்திரத்தில் அல்லது அவனுடைய பாரம்பரியத்தில் அத்திமரம் மிகவும் இம்பார்ட்டன்டான ஒன்றாக இருக்கிறது. மிகவும் அவருடைய ஜீவிதத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது அத்திமரம் என்று சொல்லி. ஏற்கனவே நிறைய இடங்களிலே அத்திமரத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரும் அவருடைய சீஷர்களும் நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது இயேசு ஒரு அத்திமரத்தை கண்டார். அதிலே பலனில்லாதபடியினாலே இயேசு அதுகளை சபித்தார் என்று சொல்லி அதே இடத்துல வேறு இடத்துல வாசிக்கிறோம். சகவி என்கிற மனிதன் அத்திமரத்தில் ஏறி நின்று இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி, அதாவது யூதர்களுடைய பாரம்பரியத்தில் ஜியோகிராபிக்கல் அந்த நிலப்பரம்பில் அத்திமரம் என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாய் காணப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் there is a season. அத்திமரத்தை வைத்துத்தான் அவர்கள் தங்களுடைய கால சூழ்நிலைகளை அவருடைய சீசன்களை அவர்கள் நிர்ணயிக்கிறார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோமாங்க. துளிர் விடுதல் என்பது அடுத்த ஒரு புது பிறவிக்கு அல்லது அடுத்த ஒரு ரூபாந்தர மாற்றத்திற்கு அடுத்த ஒரு அனுகிரகத்தினுடைய வழிகளுக்கும் அல்லது ஒரு ஆசீர்வாதத்தினுடைய வழிகளுக்கு போவதை குறித்து தான் அத்திமரம் துளிர்விடுகிறது என்பதை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இதை கேட்கிற கர்த்தருடைய சபையே அவருடைய ஜீவிதத்தில் அவர் சொல்றாரு, என்னுடைய அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் சோதரம் எனக்குரிய ஆசீர்வாதத்தில் வேறொரு மாற்றங்கள் இல்லாமல் என்னுடைய ஜீவிதம் முழுவதும் ஒரே மாதிரி கடந்து போனாலும் அவனுடைய ஜீவிதத்தில் மாற்றம் இல்லாதபடி துக்கங்களும் பிரியாசங்களாக நான் still am going through the same way. நேற்று இறந்த எப்பொழுது என்னுடைய இலைகள் எல்லாம் முதிர்ந்து நான் காய்ந்து நிற்கிற பொழுது மீண்டும் ஒரு இலைக்கான அல்லது மீண்டும் ஒரு துளிர்க்கான யாதொரு சூழ்நிலை எனக்கு இல்லாத பொழுதிலும் அவன் சொல்றான் தன்னுடைய 18வது வசனத்தில் சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன்.
அல்லேலூயா. காரணம், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே நான் களி கூறுவேன் என்று சொல்லி இதை கேட்கிற கர்த்தருடைய சபையே, இன்றைக்கு நாம் எடுக்கிற நம்முடைய தீர்மானங்களில் தான் நம்முடைய தேவன் நமக்கான ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிறதான அவன் எடுக்கிறதான உறுதியான தீர்மானங்கள் நிமித்தமாகத்தான் கர்த்தர் அவன் நம்முடைய துளிர்விட பண்ணுவார் என்று சொல்லி நம்முடைய ஜீவிதத்தில் மாற்றங்களும் நம்முடைய ஜீவிதத்தில் புதிய ஸ்டெப்புக்கு அல்லது புதிய வழிகளுக்கு அல்லது வேமன் சுதரி பாதைகள் இருந்து அப்பாதைக்கு அவன் கீழிருந்து மேல் உயர்ச்சிக்கு அவன் சொல்ற தேவன் உயர்த்த வேண்டுமானால் you and me have an hope that அவன் நான் என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அல்லேலூயா. அதனுடைய 16வது வசனத்தில் சொல்ல பொழுது, நான் கேட்ட பொழுது என் குழம்பகம் என்னுடைய அவன் சொல்ற குடல் குழம்பிற்று, அதனுடைய சத்தத்திற்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளிலே அவன் சொல்ற உக்கல் கொண்ட நான் அவன் சொல்றோம் என்னுடைய ஜீவிதத்திலே மாற்றம் இல்லாதபடி ஒரு துளிர் இல்லாதபடி எப்பொழுது என்னுடைய இலை உதிர்ந்ததோ அதே அனுபவத்தில் தான் அடுத்த மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிற, அடுத்த வருடத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறேன், அடுத்த நாட்களுக்குள்ளே பிரவேசிக்க போகிறேன். இருந்த பொழுதிலும் துக்கத்து நடுவில் இந்த செய்தியை கேட்கிறாயா? உனக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, அவன் எப்பொழுதெல்லாம் என் கர்த்தர் அவன் நடத்துவார் என்று சொல்லி என்னுடைய தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்கிற விசுவாசத்தோடு கூட, எப்பொழுதெல்லாம் என் கர்த்தர் நடத்துவார் என்கிற விசுவாசத்தோடு கூட அவன் சங்கீதம் ஆபகுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் சொல்லுகிறது போல, கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என்கிற விசுவாசம் உனக்கு இருக்குமானால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இன்றைக்கு உன்னை பார்த்து பேசுகிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உன்னை பார்த்து சொல்லுகிறது, உன் கால்களை அவர் மான்களின் கால்களை போலாக்கி, உன் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் உன்னை நடக்க பண்ணுவா. இன்றைக்கு இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம் அவன் சொல்ற ஆபகுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் சொல்லுகிறது, அவோ உன் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி அவன் சொல்றோம் உயரமான ஸ்தலங்களில் உன்னை நடக்க பண்ணுவா. அதற்கான ஆதார வசனம், அதற்கான பிடிப்புள்ள வசனம், அதற்கான அவன் சொல்ற ஊன்றுகோல் உனது மூன்றி அவன் எழுந்திருக்க பண்ணுகிற வசனம் இதுவாய் இருக்கிறது. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் தேவனுக்குள் எப்பொழுதும் களி கூறுவேன். when there is no any chance to amen. எனக்கு ஒரு துளிர் விடாத அனுபவம் இருக்கிற பொழுதும், அவன் துளிர் விடாத அனுபவம் எனக்கு இருக்கிற பொழுதும் I will be happy in him. அவன் சொல்றார், அவருக்குள் நான் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன், என்னை என் கர்த்தர் நடத்துவா. இதை கேட்கிற கர்த்தருடைய சபையே, அவன் சொல்றோம் உன்னுடைய ஜீவிதத்தில் வேறொரு மாற்றம் இல்லாது இருக்கிறதா? வேறொரு சீசன் எனக்கு இல்லை பிரதோ, வேறொரு சந்தோஷமான நாட்கள் இல்லை பிரதோ. இப்பொழுது 11 மாதங்கள் நான் துக்கத்தில் கழித்திருக்கிறேன். 11 மாதங்கள் எனக்கு துக்கம் மாத்திரம். 11 மாதங்கள் அவன் ஜோதர ஜான்வரி முதல் அவன் இன்றைக்கு வரைக்கும் there is no any, எனக்கு எந்த துளி கூட துளிர் இல்லை. அவன் என்றைக்கு உலர்ந்தோ அதே அனுபவத்தில் நிற்கிறேன் என்று சொல்லி இந்த வசனத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, எப்பொழுதெல்லாம் உன் நாவினால் நீ அறிக்கை செய்கிறாயோ, எது இழந்தாலும் என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன், அவருக்குள் ஆமென் சொல்ற ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், அவர் என்னுடைய பலன். ஆமென். 19வது வசனம், ஆண்டவராகி கர்த்தர் என்னுடைய பலன், he is my strength என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறாயோ, அப்பொழுது கர்த்தர் உன் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி ஆமென் சொல்றோம் எவைகளை இழந்தாயோ அவைகளின் மீது உன்னை நடக்கச் செய்வார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு கூட ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம் பாருங்க, அதனுடைய செகண்ட் ஸ்டான்ஸ்ல, திராட்சை செடி ஆமென் பலனில்லாக அவர் போனாலும், ஆமென் திராட்சை செடி பலன் இல்லை என்பதும் பலன் உண்டாகாமல் என்பது கூட வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். இல்லாமல் என்பது இட்ஸ் நேச்சர். உண்டாகாமல் போனாலும் என்று சொன்னால் அந்த திராட்சை செடிக்கான எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன், எரு போடுகிறேன். பல புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், ஆண்டவர் பார்க்கிறாரு, தோட்டக்காரனை பார்த்துட்டு திராட்சை எஜமான் பார்க்கிறாரு, திராட்சை செடியை பார்த்துட்டு இதுல பலன் இல்லை, இதை வெட்டு போடு என்று சொல்கிற பொழுது அந்த வேலைக்காரன் சொல்றான், ஆமென் சொல்ற இதுக்கு நான் என்ன செய்கிறேன், வெட்டி உழுது இதற்கு நடுவில் வேரெல்லாம் கிளச்சி எருவு போட்டு தண்ணீர் பாய்ச்சி 1 வருஷம் கூட பார்க்கலாம், அது இல்லாட்டி நம்ம அதை வெட்டி போடலாம் என்கிற சரித்திரத்தில் அந்த இடத்துல வாசிக்கிறோம். இந்த இடத்துல வாசிக்கிறோம், திராட்சை செடிகளில் பலன் இல்லாமற் போனாலும் என்பதும் உண்டாகாமற் போனாலும் என்பது, ஆமென் there is a work on it. ஆமென்.
ஆமென். அதற்கு நடுவில் அவன் அத்வானிக்கிறான். இந்த திராட்சை செடி எப்படியாவது பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தனது 10-11 மாதங்கள் அவன் எப்படியாவது எனக்கு ஒரு பலன் கிடைக்கணும், எப்படியாவது எனக்கு பலன் உண்டாகணும் என்று சொல்லி வேர் போட்டு ஆமென் சோதர வேர்களை கொத்தி எரு போட்டு தண்ணீர் பாய்ச்சி ஆமென் சோதர காத்திருக்கிற சூழ்நிலையில் அவனுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் என்னதுங்க? திராட்சை பழங்கள் ஒன்றும் உண்டாகாமல் போவது. யூதனுடைய பிரமாணத்தின்படி திராட்சை பழத்திற்கும் திராட்சை ரசத்திற்கும் they are giving in very very important in their ஆமென் சோதர லைஃப். ஆமென் சோதர இந்த இடத்துல வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ததான முதல் அற்புதத்தில் வாசிக்கிறோம். கானா ஊரில் உள்ள ஆகாரத்தினுடைய நிறைவைகள்ல அந்த இடத்துல வாசிக்கிறோம் திராட்சை பழத்தினுடைய திராட்சை ரசம் குறைந்த பொழுது அந்த மணவாளனுக்கு ஐயோ கஷ்டம், அந்த வீட்டுக்காரர்களுக்கு ஐயோ அவன் திராட்சை ரசம் குறைந்து போனது. திராட்சை ரசம் குறைந்து போனால் மிகப்பெரிய அவமானம், அந்த குடும்பத்திற்கும் அங்கு இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய அவமானம் ஆனபடியினால எப்படியாவது திராட்சை ரசம் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி பயங்கர சமையல் சோதரம் அவன் திருதியோடு கூட ஏதாவது செய்யணும் சொல்லி அவங்க முயற்சிக்கிறதை நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். அந்த இடத்துல ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஐயோ அங்க ஆமென் திராட்சை ரசம் குறைபட்டு இருக்கிறது. மேரி மரியாள் சொல்றாங்க திராட்சை ரசம் குறைபட்டுருச்சு, மணவாளனுடைய வீட்டில் பயங்கர பிரச்சனை, சீக்கிரமா நீங்க அவங்க கண்ணு பண்ணுங்க, திராட்சை ரசம் கொடுக்கணும், அதற்கான வழிகளை உண்டாக்குங்கள் என்று சொல்லி. அப்ப திராட்சை பழத்திற்கும் ஆமென் அதனுடைய ரசத்திற்கும் அதனுடைய ஆமென் சொல்ற வயனுக்கும் அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் ஒரு யூதனுடைய பிரமாணத்தில் அவருடைய கோத்திர வர்க்கத்திலும் அதனுடைய ஆமென் பாரம்பரியத்திலும் there is a very 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 important. சோத்திரம். ஒரு வயல் இருக்கிறவனுக்கு, ஒரு தோட்டம் வச்சிருவனுக்கு அதனுடைய கனி இல்லாமல் போகிற பொழுது அவனுக்கு ஏற்படுகிற நஷ்டம், அவனுக்கு ஏற்படுகிற மனதிலே ஏற்படுகிறதான துக்கம், சங்கடங்கள், அவன் ஏமாற்றங்கள், சோத்திரம் கண்ணீரோடு விதைக்கிறான். அவன் சோத்திரம் கம்பீரத்தோடு கூட அறுக்க முடியாதபடி கண்ணீரோடு விதைத்துட்டு துக்கத்தோடு திரும்ப வருகிற ஒரு ஆமென் சோத்திரம் ஒரு விவசாயினுடைய நிலைமை ஒன்று நினைச்சு பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு ஆமென் சோத்திரம் அவன் தாபகுக் தீர்க்கதரிசி தன்னுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில் சொல்றான், நான் எதிர்பார்த்ததான ஆமென் ஆசீர்வாதம், நான் எதிர்பார்த்ததான மகிழ்ச்சி, திராட்சை செடியில் பழம் உண்டாகல் போவது என்பது ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அவருடைய ஜீவிதத்தில் ஏற்படுகிறதான மனமகிழ்ச்சியை குறிக்கிறது. திராட்சை ரசத்தை பருகுகிற பொழுது ஏற்படுகிறதான ஒரு மனமகிழ்ச்சி இருக்கிறது பார்த்தீங்களா? அந்த ஒரு மனமகிழ்ச்சி இதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் இருக்குது. நான் ரெஃபரன்ஸ் கோட் பண்ணல, காரணம் நேரம் கடந்து போனபடியினால. ஆமென் ஸ்தோத்திரம். அவனுக்கு ஏற்படுகிற ஒரு மகிழ்ச்சி அல்லது அவனுக்கு ஏற்படுகிற ஆசீர்வாதத்திலிருந்து மிகப்பெரிய ஏமாற்றம். கர்த்தருடைய சபையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய சபையே, கடந்த 11 மாதங்கள் நீ எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் பிரதோ ஒரு கனி கூட அவன் ஒரு மாற்றம் கூட ஒரு கனி கூட என்னுடைய குடும்பத்தில் வரல. அவன் எதிர்பார்த்ததான ஒரு விருட்சத்தில் ஒரு பலன் கூட உண்டாமல் போகவில்லை. நான் ஜெபித்திருக்கிறேன், நான் உபவாசம் எடுத்திருக்கிறேன், நான் எரு போட்டு இருக்கிறேன், தண்ணீர் வாச்சி இருக்கிறேன், காணிக்கை கொடுத்து இருக்கிறேன், எல்லாம் செஞ்சிருக்கிறேன். ஈவன் தோ there is no any fruit. ஆமென். நான் மகிழ்ச்சியாய் உண்ணும்படிக்கு நான் எதிர்பார்த்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கவில்லை என்கிற அவன் சொல்ற அவன் சிந்தையோடு கூட அந்த துக்கத்தோடு கூட மனசங்கடத்தோடு கூட இந்த செய்தியை கேட்பாயானால் ஆபகுக் தீர்க்கதரிசி உன்னை பலப்படுத்தும்படிக்கு ஆபகுக் தீர்க்கதரிசி உன்னை விசுவாசத்தில் பலப்படுத்தும்படிக்கு உன்னை பாட்டுத்தினுடைய 18வது வசனத்தில் சொல்றாரு, கர்த்தருக்குள் மரண மகிழ்ச்சியாயிரு, அவருடைய ரட்சிப்புக்குள்ளே கலிகூறு, அவர் என் பலன் என்று சொல்லி அவரை ஊன்றுகொள், அப்பொழுது அவோ உன் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி ஸ்தோத்திரம் உயரமான ஸ்தலங்களில் உன்னை நடக்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சபையே, நடத்துகிறது வேறு, அவன் நடக்க பண்ணுவது வேறு. ஸ்தோத்திரம். ஒரு சின்ன குழந்தையை பாருங்க, ஒரு குழந்தை 1 வருஷம் அல்லது 8 மாதம் 10 மாதம் 11 மாதம் ஆச்சுன்னா அப்படியே மெல்ல எந்திரிச்சு இப்படியே உட்காந்து நிற்கி நடக்க ஆரம்பிக்கும். நம்ம என்ன செய்கிறோம்? நடந்துருச்சுன்னு சொல்லி என்ன பண்ணுங்க, அந்த குழந்தையை நடக்க பண்ணும்படிக்கு அதற்கு வேண்டி உந்து வண்டிகளோ அல்லது 3 சக்கர வண்டிகளோ வாங்கி அந்த குழந்தைகளை கொடுத்து எப்படியாவது அந்த குழந்தை சீக்கிரமாக நடக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி அல்லது கையை பிடிச்சி 2 கையை பிடிச்சி தூக்கி அவன் அந்த குழந்தையை மெல்ல 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 நடக்க பண்ணுவோம். The same way whenever you are losing your blessings, அவனுடைய மனமகிழ்ச்சி துக்கத்தின் நாளில் நீ நிற்கிற பொழுது உன்னுடைய இருதயத்தில் ஏற்படுகிறதா அந்த hope. My God is my sufficient. என் கர்த்தருக்குள் நான் மனமகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் நான் கலிகூறுவேன், அவர் என்னை நடக்க பண்ணுவார், என் கால்களை மான்களின் கால்களை போலாக்குவார் என்கிற விசுவாசம் உன்னுடைய இருதயத்திற்குள் வருமாயின் வசனம் சொல்லுகிறது. தீர்க்கதரிசி தன்னுடைய 18வது ஆபகுக் தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் அதனுடைய
19வது வசனத்துல சொல்றாரு, உன்னுடைய கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான கண்மலைகள் நீ எந்த ஆசீர்வாதத்தை இழந்தாயோ, எது உன்னை தடுத்ததோ, எது நீ இழந்தாயோ அதன் மீது கர்த்தர் உன்னை நடக்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். அதை அனுபவிக்க பண்ணுவார் அல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். எந்த திராட்சரசம், எந்த திராட்சை பழங்கள் உண்டாகாமல், ஆமென், எந்த துளிர் விழுது அடுதல் இல்லாமல் நீ கலங்குகிறாயோ அதன் மீதே உன்னை நடக்க பண்ணுகிற கர்த்தர். ஆமென். ஸ்தோத்திரம். இது ஒரு ஆசீர்வாதமான செய்தியாய் காணப்படுகிறது. காரணம், இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தருடைய செய்தியை கேட்குறீங்க, இருதயத்தில் ஒரு நிறைவு உண்டாகட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். உன்னை நடக்க பண்ணுகிற 11 மாதங்கள் துக்கத்தின் நடுவில் இருந்திருக்கிறாயா? நான் எதிர்பார்த்தது பிரதோ, நான் உபவாசித்தேன், ஜெபித்தேன், கண்ணீரோடு நின்றேன், ஆமென், ஸ்தோத்திரம், காணிக்கை கொடுத்தேன், காத்திருந்தேன், திறப்பில் வாசல் நின்றேன், இருந்த பொழுதிலும் எனக்கு எந்த ஒரு பலம் உண்டாகாதபடிக்கு இன்னைக்கு நான் வெறும் மரமாய் நின்று கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு கணிகம் இல்லை என்கிற ஆமென் ஸ்தோத்திரம் துக்கத்தோடு இந்த செய்தியை கேட்கிறாயா? கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் உங்களை பார்த்து பலப்படுத்துகிறாரு. நீ அவருக்குள் மனமகிழ்ச்சியாக, ஆமென், அவருக்குள்ளாக, ஆமென், நீ களி கூறுகிற பொழுது, அவருடைய பலன் என்று சொல்லி நீ அவருக்குள் களி கூறுகிற பொழுது மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் உன்னை நடக்க பண்ணுவா. அடுத்தது வாசிக்கிறோம் பாருங்க. ஆமென். சோத்திரம். ஒலிவ மரம் அதனுடைய எண்ணெயை கொடாமல் போனாலும், சோத்திரம், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், ஒலிவ மரம் என்பது ஒரு அபிஷேகத்தை குறிக்கிறது. அதனுடைய எண்ணெய், அதனுடைய காய், அதனுடைய ஜீவிதம் அனைத்துமே, ஒலிவ மரம் என்பது இட்ஸ் வாஸ் a very spiritual, ஆமென், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒலிவ மரத்தையும் கரெக்டாக கொண்டு நிறுத்த முடியும். ஸ்தோத்திரம். ஒலிவ மரம் என்பது அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டாக இருக்கிறது. அந்த ஒலிவ் எண்ணெயை கொண்டுதான், ஒலிவ மரத்தினுடைய காய்களை அரைத்தும் அதனுடைய எண்ணெயை கொண்டுதான் இன்றைக்கு அபிஷேகம் செய்யும்படிக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி முதல், ஆமென், ராஜாக்களால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அநேகர், ஆமென், ஸ்தோத்திரம், ஒலிவ மர எண்ணெய்களை கொண்டுதான், ஆமென், கர்த்தருடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஆரோனுடைய, ஆமென், தலைகளை ஊற்றப்பட்டதான் அந்த அபிஷேக தைலமானது, ஆமென், தாடிகள் வழியாக வழிந்தது என்று அந்த ஒலிவ மர எண்ணெயை குறித்து அந்த இடத்திலே வாசிக்கிறோம். அப்படி அவன் எதிர்பார்த்திருந்ததான மிகப்பெரிய நன்மைகள், ஆமென், ஒரு அபிஷேகம், ஆமென், அவனுடைய ஒரு அனாயின்மென்ட் அவனுடைய ஜீவிதத்தில் இல்லாத பொழுது, ஸ்தோத்திரம், நல்லா நினைச்சு பாருங்க. ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுடைய ஜீவிதத்தில் ஒண்ணுமே இல்லை, அவன் வச்சிருக்கிற அத்தி மரத்தில் கனியும் இல்லை, அவன் நாட்டி இருக்கிற திராட்சை பழத்தில் திராட்சை செடியும் இல்லை, அவனுடைய பரம்பில் இருக்கிறதான அந்த ஒலிவ மரத்தில் கனிகள் இல்லை என்று சொன்னால் அவனுடைய ஜீவிதத்தை நினைச்சு பாருங்க. சுற்றுப்புறத்தில் இருக்கிறவர்கள் அவனை பார்த்து பேசுகிற ஒரு காரியத்தை ஒன்று சிந்திச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். எனக்கு இருந்த அபிஷேகம் நஷ்டப்பட்டு இருக்கிறது எனக்கு துக்கத்தோடு இந்த வசனத்தை கேட்கிறாயா? பிரதர், நாளை ஜெபிக்க முடியவில்லை, என்னுடைய ஒலிவ மரம், என்னுடைய, ஆமென், ஸ்தோத்திரம், அதனுடைய பலனை கொடுக்க முடியவில்லை. ஸ்தோத்திரம். ஒலிவத்தினுடைய பலன் அற்று போனாலும் அதனுடைய அர்த்தம், ஆமென், காய் வருது, ஆமென், பூ வருகிறது, காய் வருது, பிஞ்சு வருது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அது உலர்ந்து போகிறது. ஸ்தோத்திரம். பார்க்கிற பொழுது ஆசீர்வாதமா தெரியும், வாசிக்கிற பொழுது அபிஷேகமா தெரிகிறது, வாசிக்கிற பொழுது ஆவிக்குரிய மனுஷனை போல இருக்கிறது. ஆனால் என் உள்ளுக்குள்ள, என்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு வெறுமையோடு கூட கடந்த 11 மாதங்கள் நான் கடந்து வந்திருக்கிறேன் என்ற துக்கத்தோடு இந்த செய்தியை கேட்கிறாயோ? ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் சத்துரு என்னை பார்த்து, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல, நீ அந்த பாவம் செய்துட்ட, அந்த அக்கிரமம் செய்துட்ட, இந்த, ஆமென், ஸ்தோத்திரம், நீதி அநீதியான காரியங்களை நடப்பித்திருக்கிறாய், ஆனபடியினாலே உனக்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லை. வெளியில பார்க்கிற பொழுது ஒரு ஊழியக்காரனுடைய தோற்றம், வெளியில பார்க்கிற பொழுது ஒரு நல்ல ஒரு, ஆமென், ஆவிக்குரிய விசுவாசனுடைய தோற்றம், உள்ளோ, ஆமென், முழுவதும் எனக்கு துக்கம் நிறைந்திருக்கிறது, எனக்கு ஒரு அபிஷேகத்தினுடைய வல்லமை இல்லை, எனக்கு அபிஷேகத்தினுடைய நிறைவு இல்லை என்கிற துக்கத்தோடு கூட நீ இருக்கிறாயா? ஒலிவ மரத்தினுடைய பலன் அற்று போனாலும் பூ இருக்கிறது, அவன் பிஞ்சு துளிர் விடுகிறது, அவன் சோதர பிஞ்சு வர்ற மாதிரி இருக்கிறது, ஆனால் அவன் சில நாட்களுக்குள்ள அதெல்லாம் உலர்ந்து அற்று போகிறது. நான் வெறுவரமாக இருக்கிறேன் என்கிற துக்கத்தோடு இந்த செய்தியை கேட்கிறாயா? ஆமென். ஆபகுக் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தரோடு கூட பேசுகிறாரு. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் நீ மனமகிழ்ச்சியாயிரு, அவர் என்னுடைய பலன் என்று சொல்லி, ஆமென், அவருக்குள் நீ களி கூறுவாயானால் உன்னுடைய வாழ்வன் சோதரனுடைய அற்றுப்போன படத்தை திரும்ப நல்கி, ஆமென், சோதரம், மான்களின் கால்களை போலாக்கி, ஆமென், கர்த்தர் திரும்ப உன்னை நடக்க பண்ணுவா. இது சத்தியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். சோதரம். தீர்க்கதரிசி சொல்றான், இவைகள் எல்லாம் கேட்கிற பொழுது என் உடல் உக்கல் கொண்டது, என் உதடுகள் துடித்தது. ஆமென். சோதரம். என்னுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை எழுதுகிற பொழுது, ஆமென், சோதரம், எனக்கு பயங்கரமான, ஆமென், சோதரம், உக்கல் உண்டானது.
இருந்த பொழுதிலும் நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். காரணம், அவர் என்னுடைய பலனாய் இருக்கிறார். So he make my legs, அவன் என்னுடைய கால்களை அவன் மானுடைய கால்களை போலாக்கி என்னை உயர ஸ்தலங்களிலே என்னை வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு எந்த பலனை அற்றுப்போன அனுபவத்தில் இருக்கிறான்? பிரதர், எந்திரிச்சு நிற்கிறேன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. எப்படியாவது ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கடந்து போகணும், எப்பொழுது அபிஷேகத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன். அடிக்கடி ஆமென் சொல்ற சகலமும் அற்று போகிற அனுபவத்தில் இருக்கிறேங்கிற துக்கத்தோடு அந்த செய்தியை கேட்கிறாயா? அவன் கர்த்தருக்குள்ள விசுவாசத்தோடு கூட சொல்லு. அவன் சத்துருவை பார்த்து, உனக்கு எதிரே உன்னுடைய கால்களிலே அவன் உன்னுடைய காதுகளிலே முணுமுணுத்துக் கொண்டிருக்கிற சத்துருவை பார்த்து நீ பேசு. அவர் என்னுடைய பலன், அவர் என்னுடைய பலன், நான் அவருக்குள் களி கூறுவேன், அவருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்லி உனக்குள்ள இருக்கிற காதுகளிலே முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறதான சத்துருவை பார்த்து நீ பேச ஆரம்பி. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உன் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்கள் உன்னை நடக்க பண்ணுவா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய சபையை ஆமென் சொல்ற எப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தரை துதித்து ஆராதனை செய்கிற பொழுது அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்முடைய கால்களை மான்களின் கால்களை போலாக்கி நம்மை நடக்க பண்ணுவா. மறந்து போகாதீங்க. ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தில் நான் வாசிக்கிற பாருங்க. அடுத்த வசனத்தில், ஒலிவ மரத்தில் அற்று போனாலும் வயல்களில் தானியத்தை விளைவியாமற் போனாலும். அல்லேலூயா. மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். நான் ஃபஸ்ட் ஏற்கனவே சொல்லிட்டேன், கண்ணீரோடு விதைக்கிறவன் அவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொல்லி. அவன் நம்ம எல்லாம் கால சூழ்நிலை எல்லாம் பார்த்து எல்லாம் விதைச்சு அதனுடைய துளிரெல்லாம் வந்த பொழுது அதுக்கு நேர உரமெல்லாம் போட்டு அதனுடைய களைகளை எல்லாம் பறித்து கரெக்டாக வந்து செழிப்பாக இருக்கிற நேரத்தில், ஓ சோதரம், நான் ஆமேன் சோதரம், ஒரு மூட்டை கோதுமை விதைத்திருக்கிறேன் அல்லது ஒரு மூட்டை நெல் நான் விதைச்சிருக்கிறேன், அது பன்மடங்கான ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது சோதரம், அவன் ஒன்றும் இல்லாமல் சோதரம், என்னுடைய விலையே இல்லாமல் நான் போட்டது கூட எனக்கு திரும்ப கிடைக்கல, நான் விதைத்தது கூட திரும்ப எனக்கு கிடைக்கவில்லை என்கிற துக்கத்தோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? ஸ்தோத்திரம். ஒரு பரிசுத்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லை. வானத்தை அண்ணாந்து பார்த்திருக்கிற விசுவாசி, அவன் சொல்ற வானத்தை அண்ணாந்து பார்த்திருக்கிறதான ஒரு விவசாயி, சோதரம், மழையில் எல்லா விதத்து தானியம் வருகிற பொழுது கொய்கிற நேரத்தில் மழை பெய்யுமானவன் நினைச்சு பாருங்க. தானியம் ஒரு விலையும் இல்லாதபடி, ஒரு ஆசீர்வாதமான எந்த ஒரு காரியம் இல்லாதபடி வெறும் செடியாக நிற்கிறது. ஸ்தோத்திரம். நினைச்சு பாருங்க, அவனுக்குரிய ஆகாமன் அவன் எதிர்பார்த்ததான அவனுடைய ஆகாரம் தானியம் என்பது அவனுடைய ஜீவிதத்தினுடைய எல்லாமாக இருக்கிறது. அடுத்த வருஷம், இந்த வருஷம் விதைக்கிற பொழுது கிடைக்கிற பலனை கொண்டுதான் அடுத்த வருஷம் மேற்கொண்டு அடுத்த விதித்து அடுத்த காரியங்கள் அவனுடைய செலவுகள் எல்லாத வழியாக கடந்து போகும். நினச்சி பாருங்க, இந்த எழுதுகிற ராபகுத் தீர்க்கதரிசி தானியத்தை விளைத்து அது ஒரு விளைத்தல்லவில்லை, அடுத்த மாதம் அது கேள்விக்குறி. அடுத்த காலகட்டங்கள் சொல்ற வறட்சியான காலகட்டங்கள் வருகிற பொழுது அவனுடைய உபஜீவனம் மிகப்பெரிய கேள்விக்குறியாய், அவனுடைய ஜீவிதம் மிகப்பெரிய கேள்விக்குறியாய் இருக்கும். அவன் சொல்றான், இவைகள் எல்லாம் நஷ்டப்பட்ட பொழுதும் நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். பிகாஸ் தானியம் இல்லாமல் போனாலும் எனக்கு பலனை தருகிற ஒருவர், அவர் என்னுடைய பலன் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிற பொழுது அவர் என்னுடைய பலன். தானியம் தன்னுடைய பலனை எனக்கு தராமல் போனாலும். தேவஜனமே, ஒருவேளை ஏமாற்றத்தின் நடுவில் இருக்கிறாயா? ஏமாற்றத்தின் நடுவில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயா? பிரதர், இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும், இந்த வருமானத்தில் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும், நான் இவ்வளவு அத்வானிச்சிருக்கிறேன், இவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறேன், சொல்ற இவ்வளவு சம்பாதித்திருக்கு, இதை வச்சு இது எல்லாம் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்த்தேன், ஆனால் ஒன்றுமே முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேங்கிற செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயா? அடுத்த வருடம் நான் என்ன செய்வேன்? நெக்ஸ்ட் பிஸ்னஸ்க்கு நான் என்ன செய்வேன்? அடுத்து என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்கு நான் என்ன செய்வேன்? நான் விதைத்தது எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை, நான் வெறுங்கையோடு கூட நான் எதிர்பார்த்தது அனைத்துமே எனக்கு நஷ்டமாக இருக்கிறது என்கிற துக்கத்தோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயா? உன்னை பார்த்து ஆபகுத் தீர்க்கதரிசி உன்னை பலப்படுத்தும்படி, விசுவாசத்தில் உன்னை நிற்க செய்யும்படிக்கு ஆபகுத் தீர்க்கதரிசி தன்னுடைய 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்றாரு, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிரு, கர்த்தருக்குள்ளே களி கூறு, அவருடைய பலன் என்று சொல்லி அவரை சார்ந்து நிற்கிற பொழுது உன்னை கர்த்தர் அதன் மீது நடக்க பண்ணுவார். சோதரம், எதை இழந்தாயோ அதன் மீது கர்த்தர் உன்னை நடக்க செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
பிரதர் சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பிரதர், பிரசங்கிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி பிரதர். ஐ மீன் வென் யூ ஆர் பாஸ் த்ரூ த ப்ராக்டிக்கல் லைஃப், அமேன் ஸ்தோத்திரம், அது எவ்வளவு கஷ்டம் என்று சொல்லி. ஆனால் நீங்கள் இருதயத்தில் சொல்லலாம், ஆனால் தீர்க்கதரிசி உன்னை பார்த்து சொல்கிறாரு, நடக்க பண்ணுகிற ஒருவர், ஒருவர் நடக்க பண்ணுவாரானால் உன்னை நடக்கிற பொழுது உன்னுடைய கையை பிடிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாத கர்த்தருடைய சபையை. ஸ்தோத்திரம். சீக்கிரம் நான் வர்றேன், அந்த செய்திக்கு சீக்கிரமாக வரப்போகிறேன். அமேன் ஸ்தோத்திரம். என் வயல்களில் தானியம் இல்லாமல் போனாலும், என் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம், என் மந்தையில் 100 இருந்தது, 200 இருந்தது, போகிற பொழுது பெருக்கம் இல்லாதபடி நல்ல நஷ்டம் 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 நஷ்டம். அல்லேலூயா. 100 ஆடு இருந்தவனிடத்தில் 2 ஆடு இருக்கிற பொழுது அவருடைய சூழ்நிலை பாருங்க, முதலற்று போனாலும், என்னுடைய முதல்கள் எல்லாம் நஷ்டம் வந்தாலும், அதனுடைய அர்த்தம் அமேன் சோதரம் எப்படிங்க, ஒரு வேலை வியாதிகளில், நேச்சுரல் கலாமிட்டிஸில் வசனத்தில் வாசிக்கிறேனுங்க. இந்த மிருக ஜீவன்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் உள்ள விசுவாசம், மிருக ஜீவன்களுக்கு வியாதிகள் வந்து அந்த கூட்டத்தோடு மறிக்குமானால் தேவனுடைய கையிலிருந்து புறப்படுகிற சாபம் என்று சொல்லி அந்த காலத்தில் விசுவாசித்தார்கள் யூதர்கள். சோத்திரேன் அவர்கள் எல்லாம் மேய்ப்பர்களாக இருந்தாங்க. அவர்களுக்கு தெரியும், மாடுகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாய் அமேன் சோதரன் 100-200 ஆடுகள் அமேன் சத்து வீழுமானால் அதனுடைய அர்த்தம் ஏதோ தேவனுடைய கரம் அல்லது ஏதோ ஒரு ஆசீர்வாதம், வியாதி தேவனுடைய கரத்திலிருந்து எனக்கு எந்த நன்மையும் இல்லை, அதனால தான் எல்லாம் போகிறது என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த துக்கத்தோடு இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயா பிரதர்? ஒரு முதலில் பிரதர், நான் இந்த வருஷம் தொடங்குற பொழுது என் கையில் எவ்வளவு இருந்துச்சு. ஸ்தோத்திரம். இந்த வருடத்தில் என் துதல் என்னுடைய தொழில் செய்கிற பொழுது என்னுடைய கையில் எவ்வளவுகள் இருந்தது. இன்றைக்கு எல்லாம் நஷ்டமடைந்தவனாக இருக்கிறேன், ஒரு பெருக்கமும் இல்லை, என் ஜீவிதம் முழுவதும் நஷ்டமடைந்த மனிதனாக அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த செய்தியை நீ கேட்கிறாயோ? ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், என்னுடைய முதலெல்லாம் நஷ்டமாய் போனாலும் ஒன்றுமில்லை பிரதர், நான் வெறும் வட்ட பூஜ்ஜியத்தில் இருக்கிறேன். I have no any investment to start a new business. என்னுடைய புதிய வழிகளுக்கு அல்ல புதிய பாதைகளுக்கு புதிய சொல்ற ஜீவிதம் தொடங்குவதற்கான எந்த வழியும் இல்லாதபடி நான் வெறும் வட்ட பூஜ்ஜியமாய் இருக்கிறேன் பிரதர். வசனம் எப்படியாய் உன்னை பார்த்து சொல்லுகிற தீர்க்கதரிசி மூலமாய் நீ கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாக அவர் என்னுடைய பலன் என்று சொல்லி நீ அவருக்குள்ளே களி கூறுவாயானால், ஆமென் ஸ்தோத்திரம், உன் கால்களை மான்களின் கால்களை போனாக்கி உன்னை நடக்க பண்ணுகிற கர்த்தர். கலங்காத கர்த்தருடைய சபையை. தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசி தன்னுடைய 2ஆம் அதிகாரத்தை எழுதுகிற பொழுது ஐயோ ஸ்தோத்திரம், அதனுடைய 7 வேர்ப்ஸ் குறித்து நம்ம வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் அமேன் சோதரம் வாசிக்கிறோம். இவர்கள் எல்லாம் அமேன் சோதரம் தன்னுடைய அல்லாது தனக்காக சேர்த்துக் கொள்கிறவனுக்கு ஐயோ அப்படி சொல்லி நிறைய வசன தந்திரத்தில் வாசிக்கிறோம். இதெல்லாம் எழுதின பொழுது என் முதலற்று போனாலும், அமேன் சோதரம் என்னுடைய எல்லாம் நான் இழந்து போனாலும் நான் என் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன். யோபுவின் புஸ்தகத்தில் இப்படியாய் சொல்றாரு, ஆமென் சோதரம், என் தாயின் கர்ப்பத்தில் நிர்வாணியாய் வந்து நிர்வாணியாய் போகிறேன், நான் எதை கொண்டு வந்தேன் எதை கொண்டு போவதற்கு என்று சொல்லி. அல்லேலூயா ஸ்தோத்திரம். காரணம், அவன் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருந்தான். அவன் கர்த்தருக்குள்ளே களி கூறுதான் யோபு. தன்னுடைய ஜீவிதத்தில் அவர் என்னுடைய பலன் என்று சொல்லி தன்னுடைய நண்பர்களோடு கூட அவன் பேசுகிற பொழுது கர்த்தர் என்னுடைய பலன் என்று சொல்லி, ஆமென், என் தோள் முதல் ஆனவைகள் அவன் நஷ்டமடைந்தாலும், அமேன் சொத்துர என் கண்ணானது அமேன் சொத்துர என் மேற்பரை காண்பேன் என்கிறதான அந்த அவருடைய பலன் என்று சொல்லி யோபு சொன்ன பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, மான்களின் கால்களை போலாக்கி அவன் உயரமான ஸ்தலங்களுடன் நடக்க பண்ணுவார் என்கிற தீர்க்கதரிசன வசனம் நிறைவேறுகிறது. எப்படிங்க? தேவன் எதை இழந்தானோ யோபு 10 மடங்கு திரும்ப அவன் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நீ எதை இழந்திருக்கிறாய், எந்த முதல் நாட்டு அமேன் சோதர் எதையெல்லாம் முடிந்து அமேன் சோதர் எல்லாம் முடிந்தது என்கிற அனுபவத்தில் இருக்கிறாயா? கர்த்தர் உனக்கு இன்னைக்கு பார்த்து சொல்றாரு, நீ மன மகிழ்ச்சியாக இருப்பாயானால், அவருடைய பலன் என்று சொல்லி அவர்களை சார்ந்து இருப்பாயானால் உன்னை நடக்க பண்ணுகிற ஒருவர் இந்த மாதத்தை நான் நோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென் ஸ்தோத்திரம். அது அடுத்த வசனத்தில் வாசிக்கிற பொழுது, தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், மாடு என்பது என்னங்க? அமேன் சொல்கிறோம், அது எருதுகளில் பற்றி சொல்லலை, மாட்டை குறித்து அந்த இடத்துல வாசிக்கிறோம். அமேன் சொல்கிறோம், மாடு கிவ் பெர்த் டு அமேன் அனதர் பெர்த் டு பெர்த். அமேன் சொல்கிறோம், அதனுடைய அர்த்தம் பெருக்கத்தை காண்பிக்கிறது. மாடுகள் ஒன்றுமே இல்லை. ஒரு விவசாயி பார்த்துங்க, அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஒரு விவசாயியாக இருந்துச்சுன்னா அவன் ஃபஸ்ட்டு ஒரு மாடெல்லாம் வச்சுட்டு மிருக ஜீவன்களை வளர்த்துறவர்களுக்கு தான் அதனுடைய காரியங்களை நன்றாக தெரியும். பாருங்கள், ஒரு மாடானது ஒரு எருதை பிரசவிச்சுட்டு பாருங்க, ஒரு 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 எருது கண்ணுக்குட்டி பிரசவிச்சுன்னா அவங்களுக்கு பெரிய சந்தோஷமே இருக்காது.
கேட்குற பொழுது மாடு என்னங்க மாடு பிரசவிச்சுச்சா, என்ன குட்டி போட்டுச்சுன்னா அது என்ன பண்ணுவாங்க, அதை காலக்கண்ணுங்கம்பாங்க. அப்போ அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் இல்லை. ஆனால் அதே பாருங்கள், அதே அந்த இதுக்கு உங்களுக்கு என்ன மாடுங்க பிரசவிச்சது, மாடு குட்டி போட்டுச்சு, என்ன குட்டின்னு கேட்குற பொழுது அவங்க சொல்லுவாங்க அது மாட்டு குட்டிங்க. அப்போ அவங்களுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம். ஏன்னா அடுத்து மீண்டும் ஒரு ஜெனரேஷன் இஸ் கோயிங் டு கிவிங் பர்த். அடுத்த ஜெனரேஷனுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு இது. ஞாபகம் தீர்க்கதரிசி வாசனாரு, என் மாடு ஒரு மாடு கூட என்னுடைய தொழுவத்தில் இல்லை, அடுத்ததற்கான உருவாற்றம் எனக்கு இல்லை, அடுத்த வரவுக்கான வழிகள் இல்லை, அடுத்த பெருக்கத்திற்கான வழிகள் இல்லை, எனக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம் முடிந்து அடைபட்ட அனுபவத்தில் இனி எந்த தொடக்கமும் எனக்கு இல்லை, எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வசனத்தை நீ கேட்டுக்கொண்டிருப்பாயானால் ஆபிகூக் தீர்க்கதரிசி தன்னுடைய அனுபவத்தில் இருந்து சொல்றாரு, அவர் என்னுடைய பலன் என்று சொல்லி அவருக்குள்ளே களி கூர்ந்து அவருக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இருப்பாயானால் உன்னை கர்த்தர் நடக்க செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நேரம் கடந்து போகிறபடி நான் சுருக்கமாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென். அடுத்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லை பிரதோ, அடுத்த ஆமென் மாதத்திற்கான வழிகள் எனக்கு இல்லை, அடுத்த சேலரிக்கான வார்த்தை இல்லை, அடுத்த பிசினஸுக்கான வழிகள் இல்லை, அடுத்து என் குடும்பத்தினுடைய பீஸ் அடைவதற்கான வழிகள் இல்லை, அடுத்து என்னுடைய ஜீவிதம் தொடங்குவதற்கான யாதொரு வழிகளும் இல்லை. எவ்ரிதிங் வாஸ் ஷட் டவுன். எல்லாம் மூடப்பட்ட அனுபவத்தில் இருந்து இந்த வசனத்தை கேட்கிறாயா? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னை நடக்க பண்ணுகிற ஒருவன் நான் இருக்கிறேன், உன்னை நடக்க பண்ணுகிற ஒருவன் நான் இருக்கிறேன், உன்னை எழுந்திருக்க பண்ணுகிறவர் நான் ஒருவர் இருக்கிறேன். நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவருக்குள்ளே பலன் கொண்டு அவரே என்னுடைய பலன், அவரே என்னுடைய பலன் என்று சொல்லி அவருக்குள்ளே விசுவாசத்தோடு கூட நிற்பாயானால் உன்னை நடக்க பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார் என்பதை நீ ஒரு நாளும் மறந்து போகாதே. ஸ்தோத்திரம். என் மாடு இல்லை பிரதர். ஆமென். அடுத்து ஆமென் சோதரர் எனக்கான கறவைகள் இல்லை, அடுத்து எனக்கான ஆமென் சோதரர் காரியங்கள் எதுவுமே இல்லை. இப்போ இருக்கிற பிஸ்னஸே எனக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது, இப்போ இருக்கிறதே எனக்கு ஆமென் சோதரர் எப்பொழுது நீ கிடைக்குங்கிற யாதொரு நம்பிக்கை இல்லை பிரதர். ஆமென் சோதரர் துக்கத்தோடு கூட இந்த 11வது மாதம் 12வது மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த செய்தியை கேட்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லாரு, உனக்கு ஒரு தொடக்கத்தை குடிக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நடக்க செய்வேன் நான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். நடக்க பண்ணுவதற்கான 2 உதாரணத்தை நான் உங்களோடு கூட சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். நல்லா எடுத்துக்கொள்ளுங்க பாருங்க. ஆமென். கர்த்தர் இந்த இடத்துல பார்க்கிறார், கர்த்தர் உன்னுடைய கால்களை அத்திமரம் துளிர் விடாமல், நல்லா கேட்டுட்டீங்க, நான் சீக்கிரமா சொல்றேன், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், ஆமென், வயல்களில் தானியம் வயல்களில் தானியத்தை விலையில்லாமல் போனாலும், கிடையில் நாட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்து மாடு இல்லாமல் போனாலும், ஸ்தோத்திரம், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். காரணம் அவர் என்னுடைய பலன் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசி அந்த வசனத்தை முடிக்கிற பொழுது எழுதுவானால் அவர் சொல்றாரு, என்னை மான்களின் கால்களைப் போல. சுதந்திரம். மானுடைய காலை குறித்து பார்க்கிற பொழுது இட் வாஸ் சோ கிரிப் ஆன் இட். எதன் மீது நடக்கிறதோ அதன் மீது ஊங்கி நிற்கிறதான கிரிப் அதனுடைய கால். இட் வாஸ் சோ ஃபிளெக்சிபிள் அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்வீட். ஆமென். அது மீண்டும் பாய்ந்து செல்லக்கூடிய துக்கத்தின் நடுவில் எந்த ஆமென் சோதர மிருகங்கள் அதுகளை துரத்துகிறதோ, யாரெல்லாம் அவைகளை வேட்டையாடுகிறார்களோ அப்பொழுது துள்ளி சாடி ஏது நிமிஷமும் புறப்பட்டு ஓடக்கூடிய பலன் கொண்டுதான் மானுடைய கால்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். எந்த சூழ்நிலையும் தருணம் பண்ணக்கூடிய, எந்த சூழ்நிலையிலும் அவன் மிதித்து நடக்கக்கூடிய ஒரு பலன் கொண்டு அதனுடைய குழம்புகள். இட் வாஸ் சோ ஸ்ட்ராங் இனஃப் டு ரன். அவன் ஓடக்கூடியதான மிகப்பெரிய பலத்தை கொண்டுதான் மானுடைய கால்கள் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, இந்த மானுடைய கால்கள் எவ்வளவு உயரமான கற்பலைகள் ஆமென் சோதர கற்பாறைகள் மீது கூட நிற்கக்கூடிய பலன் கொண்டது. there is no any ஆமென் சோதர ஸ்லப்ட் ஆமென் விழுந்து போகிற சறுக்கலான இடங்களில் கூட கிரிப்போடு நடக்கக்கூடிய குழம்புகள் கொண்டதான் மான்களுடைய கால்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. எவ்வளமான உயரமான கற்பலைகளின் மேல் ஏறி நின்ற கற்பாறைகளின் மேலே ஏறி நின்றால் கூட ஆமென் சோதர அவர்களுக்கு ஆமென் நான் ஒரு நாளும் சறுக்க மாட்டேன். காரணம், என்னை உறுதி பண்ணுகிற என்னுடைய கால்கள் இருக்கிறது. என்னுடைய பாடி அதனுடைய மானுடைய காலை பாருங்க, பாடி பெருசாக இருக்கும், கால்கள் ரொம்ப குச்சியாக சின்னதாக இருக்கும். பட் they are depending upon my whole body depends upon the small legs. It's enough to run. எனக்கு நான் ஓடக்கூடிய பலத்தை எனக்கு என் கர்த்தர் தருவார். என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய சுமைகள், என்னுடைய பாரங்கள் அது எவ்வளவு பெரிதாய் காணப்பட்டாலும் எனக்கு இருக்கிறது என்னுடைய கால், எனக்கு இருக்கிறது இந்த பலனுள்ள கால்கள். இவைகளை கொண்டு நான் ஓடுவேன்.
இவைகளை கொண்டு நான் நடப்பேன், இவைகளை கொண்டு துள்ளி சாடி எனக்கு எதிராக வருகிறவர்களை மோதி ஓடியடிக்கும்படிக்கு அவைகளிலிருந்து துள்ளி விலகி ஓடும்படிக்கான எனக்கு பலன் இருக்கிறது என்னுடைய குழம்புகளிலே. அதுதான் ஒரு மானுக்கான தைரியம். இதை கேட்கிற கர்த்தருடைய சபையே, இதை அறிந்துதான் ஆபகுக் தீர்க்கதரிசி தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகிறாரு, என்னுடைய கால்களை ஓட பண்ணுகிற, என்னுடைய கால்களை பலன் பண்ணுகிற, என்னுடைய கால்களை ஆமென் சோதரம் விழுகிற சறுக்கலான இடத்தில் நஷ்டமடைந்த இடத்தில் எழுந்து நின்று அவைகள் மீது நடக்க பண்ணுகிற ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என்று சொல்லி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது ஆமென் சோதரம் அது எப்படியாய் வாசிக்கிறது? சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 33ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களா? 18:33 என் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? ஆமென். என் கால்களை அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் நிறுத்தி. எப்படிங்க? என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நிறுத்த பண்ணுகிறார். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், அவன் தொழுவத்தில் ஆடுகளில் போனாலும், அவன் தானியம் அவன் ஒளிவு மரம் திராட்சை பழம் தன் திராட்சை செடி தன் பலனை தராமல் போனாலும், என் மாடு இல்லாமல் போனாலும், முதலற்று போனாலும், என் கர்த்தர் என் காலை திரும்ப என்னை நிறுத்தி என்னை உயரமான ஸ்தலங்களில் என்னை கொண்டு போய் விடுவார் என்கிறதான பலனுள்ள விசுவாசம் தான். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். இதை கேட்கிற கர்த்தருடைய சபையே, வேத புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் எழுதும், அது சும்மா எழுதவில்லை, அவர்கள் தன்னுடைய ஜீவிதத்தில் அனுபவித்ததை எழுதுகிறாங்க. கர்த்தர் நம்மை நிற்கச் செய்வார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உயரமான ஸ்தலங்களிலே the God lift up. ஆமென். நீ எதை இழந்தாயோ அவைகள் மீது உன்னை நிறுத்த பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. உயரமான ஸ்தலங்கள் நிறுத்த பண்ணுவாராம். ஆமென் சோதரம். ஒரு சாதாரணமான இடங்களில் அல்ல, ஒரு சாதாரணமான பாதைகளில் அல்ல, ஒரு சாதாரணமான வழிகளில் அல்ல. கர்த்தர் உங்களை நிறுத்த பண்ணுகிறது அது உயரமான இடங்களாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை நிறுத்த செய்வது அது உயரமான ஸ்தலங்களிலாக இருக்கிறது. ஒரு தாழ்வான இடத்தில் உன்னை நடத்த பண்ணுவதில்லை. ஆமென். தாழ்வான இடங்களிலே கர்த்தர் உன்னை கொண்டு போவதில்லை. கர்த்தர் செய்வது அனைத்துமே அது உயர்ந்ததாக இருக்கிறது. கர்த்தர் செய்வது அனைத்துமே அது உனக்கு மேன்மையாக இருக்கிறது. ஆபகுக் தீர்க்கதரிசி தன்னுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில் சொல்றார், ஆமென், அவோ என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என்னை பள்ளமான இடங்களிலே அல்லது பள்ளத்தாக்குகளில் நடத்துகிற கர்த்தர் என்று சொல்லவில்லை. அவன் சொல்றாரு, என்னை உயரமான ஸ்தலங்களை நடத்த பண்ணுவா. இன்னைக்கு மாடு இல்லை, இன்னைக்கு தொழு இல்லை, இன்னைக்கு ஒளிவ மரக்களி இல்லை, இன்னைக்கு திராட்சை பழம் இல்லை, இன்னைக்கு துளிர்விடு அனுபவம் இல்லை. நான் நஷ்டப்பட்டு இருந்தாலும் when God strengthen my leg, என்னை கர்த்தர் எப்பொழுது என் கால்களை பலம் பண்ணுகிறாரோ அப்பொழுது அனைத்துமே எனக்கு உயரமா என் கர்த்தர் என்னை கொண்டு போய் விடுவார். விசுவாசத்தோடு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசத்தோடு எத்தனை பேர் ஏற்றெடுத்து இந்த வசனத்தை சொல்றீங்க? என் கர்த்தர் என்னை உயரமான ஸ்தலங்களில் நடக்கச் செய்வார். என் கர்த்தர் என்னை உயரமான ஸ்தலங்களில் நடக்கச் செய்வார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை நடக்கச் செய்கிறவர், என் கால்களை நடக்க பண்ணுவார். கர்த்தருடைய சபையை இந்த நடக்க பண்ணுவார் என்பது குறித்து 2 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, நடப்பது என்பது அது மிகவும் கடினமான காரியம். ஸ்தோத்திரம். நடக்க ஒருவர் இருந்தால் மாத்திரமே எழுந்து நடக்க முடியும். அல்லேலூயா, ஆமென் சோதரம். எலியா தீர்க்கதரிசி, ஆமென், 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை நீ வாசிக்கிற பொழுது அந்த இடத்துல வாசிக்கிறோம் பாருங்க. ஆமென் சோதரம். அவன் போய் சூரச்செடியின் நடுவில் ஒளிந்து கொண்டு அதனுடைய நிழலை படுத்து இனி மரித்தால் போதும், இனி எனக்கு ஜீவிதம் வேண்டாம் என்று சொல்லி அவன் அந்த இடத்துல கூனி குறுகி படுக்கிற பொழுது வசனத்தில் வாசிக்கிறோம், தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு ஆகாரம் கொடுத்து அவனை பலப்படுத்தின பொழுது 40 நாட்கள் ஒரே பர்வதம் வரைக்கும் அவன் ஓடி நடந்தான். ஒரே பர்வதம் வரைக்கும் நடந்து சென்றான். It was so far from, இவன் இருந்த இடத்திலிருந்து ஒரே பர்வதம் என்பது மிக தூரமான ஸ்தலமாக இருக்கிறது. 40 நாட்கள் இரவும் பகலும் அவன் நடத்தினான். எப்பொழுது தூதன் தட்டி எழுப்பி தனக்கு ஆகாரத்தை கொடுத்தாரோ உண்டு புசித்த பின்பு அவன் நடக்க தொடங்கினது 40 நாட்கள் இரவும் பகலும். இதை கேட்கிற கர்த்தருடைய சபையை, உன்னை நடக்க பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார். உன்னை தட்டி எழுப்பி உனக்கு ஆகாரம் தந்து எது நீ இழந்த துக்கத்தோடு படுத்து கிடக்கிறாயோ, எல்லாம் முடிந்தது என்று படுத்து கிடக்கிறாயோ, இந்த 11வது வசனத்தில் உனக்கு கர்த்தர் சொல்றாரு, தம்முடைய தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி உனக்கு ஆகாரத்தை கொடுத்து ஒரே பர்வதம் வரைக்கும் நடக்க பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார். மறந்து போகாதே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுக்குள் வருகிற பொழுது 38 வருஷமா வியாதி கிடந்தவன், 38 வருஷமாய் அவன் படுக்கையில் கிடந்தவனை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்று சொல்லி. பிரதர், ஐ வாஸ் இன் ஐசியூ. நான் ஐசியூவில் கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலே பெட்டில் படுத்தேன். 10 நாட்களுக்கு மேலாக பெட்டில்.
அடுத்து என்ன ரூமில் ஷிஃப்ட், அப்படியே நான் கட்டில் படுத்து அடுத்த ரூமில் கொண்டு ஷிஃப்ட் பண்ணாங்க. எனக்கு பாத்ரூம் போக வேண்டும் என்று சொல்லி வெறும் 10 நாட்கள் ஐ வாஸ் இன் அ பெட். ஐ மீன் 11வது நாள் எழுந்து பாத்ரூம் போகணும்னு சொல்லி 2 காணு வைக்கிறேன். அந்த 2 காணு வைக்க முடியல, அப்படியே நான் பின்னாடி மடந்தடிச்சு விழ போனேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியவில்லை. ஆனால் பாருங்கள், அப்பொழுது என்னுடைய மகன் பின்னாடி என்னை பிடிச்சிட்டு தூக்கி நிறுத்தின பொழுதுதான் என்னால் நிற்க முடிந்தது. ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, உன்னை நடக்க பண்ணுகிறவர் என்று சொன்னால் உனக்கு பின்னாடி ஒரு கைத்தாங்களாக இருக்கிற ஒரு கரம். அல்லேலூயா. எடுத்து என்னை நிறுத்தி கையை பிடிச்சி 2-3 ஸ்டெப்பு, 3-4 ஸ்டெப்பு ட்ரெயின் பண்ண பிற்பாடு தான் சொல்கிற கூடிய இந்த பாத்ரூம் அந்த 2 கிட்டத்தட்ட 3-4-5 டைம் 10 டைம் இப்படி பண்ணின பிற்பாடு தான் என்னால் சரியாக நடக்க முடிந்தது. ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, எல்லாம் முடிந்து போனது என்று சொல்லி படுத்து எழுந்திருக்கிற பொழுது கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை நடக்க பண்ணுவேன். which means I am upholding on your soldier. உன்னுடைய சோதரம், உன்னுடைய சோல் பிடிச்சிட்டு தட்டி தூக்கி உன்னை தூக்கி நிறுத்துகிற ஒருவர் உன்னை நடக்க பண்ணுவேன். 38 வருஷமாய் நினைச்சு பாருங்க, 38 வருஷம். ஈவன் he is not able to move to pool. சொல்ற அந்த குளத்தருகு நடந்து போவதற்கான பலன் இல்லாதவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, சோதரம், டேக் your bed and walk. எழுந்து நடை என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். எழுந்து அவன் நடந்தான். சோதரம் வாசிக்கிறோம். எப்படிங்க? அவனை நடக்க பண்ணுகிற வல்லமைகள் ஒரு வார்த்தை, அவனை நடக்க செய்த வல்லமைகள வார்த்தை இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு. எது முடிந்தது என்று சொல்லி சுருட்டி படுத்திருக்கிற அத்திமரம் துளிர்வில்லைன்னு சொல்லி அத்திமரத்தின் மேல பாரத்தை போட்டு கிடக்கிறாயோ, என் தொழுத்தில் ஆடுகளிலே முதலற்று போய் என்று சொல்லி அதன் மீது பாரத்தை போட்டு கிடக்கிறாயோ, தன்னுடைய தானியம் விலையில்லாமல் கிடக்கிறது என்று சொல்லி அதன் மீது பாரத்தை போட்டு படுத்து கிடக்கிறாயோ. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உனக்கு ஒரு மகிழ்மனர்ச்சியை அவர் என்னுடைய பலன் என்று சொல்லி நீ மனமகிழ்ச்சியா எப்பொழுது கர்த்தரை சார்ந்து அவர் என்னுடைய பலன் என்று சொல்லி அவரை முருக பிடிச்சு நிற்கிறாயோ, அந்த நேரத்திலே அந்த நொடி பொழுதிலே உன்னை தாங்கி உன்னை நடத்துகிற ஒருவர் கர்த்தர், உன் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உன்னை நடக்க பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாத கர்த்தருடைய சபையை முழங்கால் படியிடுவோமா? இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம் இதுதான். எது உனக்கு நஷ்டமானாலும், எது உனக்கு நஷ்டமானாலும் hold on his strength. அவருடைய பலத்தின் மீது ஊன்றினுள், அவருடைய பலத்தை சார்ந்துகொள். அவரின் பலன் என்று சொல்லி அவருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு. உன்னுடைய கால்களை மான்களின் கால்களை போலாக்கி, உன்னுடைய கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் உன்னை நடக்க பண்ணுவா. Do not worry about the loss on 11 months. Last 11 monthsல எதெல்லாம் இழந்தாயோ அதை குறித்து நீ பாரப்படாது. இன்னைக்கு உயரமான ஸ்தலங்களிலே, உயரமான பாதைகளிலே உன்னை நடக்க பண்ணுகிற, உன் காலை நிறுத்த பண்ணுகிற, மான்கள் கால்களை போல உன்னுடைய மால்களை நாக்க பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார். கலங்காதே, திகையாத கர்த்தருடைய சபையே. சொல்ற வசனத்தை ஏற்றெடுத்து ஜெபிங்க வாக்கலாம், வசனத்தை ஏற்றெடுத்து ஜெபிங்க வாக்கலாம், வசனத்தை ஏற்றெடுத்து ஜெபிங்க வாக்கலாம். கர்த்தர் உங்களை நடக்க பண்ணுகிறவர், கர்த்தர் உங்களை நடக்க